இல்லைம்மா, நாங்கள்லாம் ஒரு 4 பேர், எங்கள் அண்ணன், நான், எங்கள் தங்கச்சி ஒன்று, அக்கா ஒன்று, இங்கெல்லாம் இருப்போம். எங்கள் அம்மா தோசை சுட்டு போடுவாங்க. நாங்கள் 4 பேர் கீழே உட்காந்துருப்போம். எங்கள் அம்மா கீழே உட்காந்து ஒரு முக்காலி மாதிரி ஒன்று உட்காந்து தோசை சுட்டு போடுவாங்க. எங்கள் அண்ணன் சொல்லுவார், தம்பிக்கு பசிக்குதாட்ட இருக்குது, அவனுக்கு முதல் போடுமா. அதெல்லாம் போச்சே, அதெல்லாம் அம்மா கிட்ட இருந்து தானே வந்தது. இப்போ பொண்டாட்டி என்ன விஷம் வச்சு கொள்றாளோ, அம்மா கிட்ட இருந்து தானே வந்தது. உங்க அம்மாவை பெருமையா பேசுறீங்களே, உங்க பிள்ளைக்கு உங்க பொண்டாட்டி யாருங்க? அம்மா தானே. அம்மா தான். அப்போ உங்க பொண்டாட்டி நல்லவங்க தானே? ஆமா, அப்படி ஒத்துக்கங்க சார். நல்லவதானே. அப்புறம் இத்தனை வயதுக்கு முன்னால் அவன் சொல்லித்தானே ஆகணும். எல்லா ஆம்பளைகளும் எப்படி சைலண்டா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். நான் ஒரு விஷயம் சொல்லவா, பொண்டாட்டி கன்றாவியா சமைச்சாலும் பாராட்டுங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு வேளை குழம்புல உப்பு இல்லை காரம் அதிகமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் உங்கள்கிட்ட தான் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. நானுமே அப்படித்தான். நல்லா இருக்கா மாமான்னு கேட்போம். எத்தனை வருஷத்துக்குமா டெஸ்ட் பண்றது சார்? எத்தனை வருஷம் ஆனாலும் டெஸ்ட் பண்ற எலி நீங்க தான் இருக்கிற வரைக்கும். அவ்வளவுதான், வேற டெஸ்ட் பண்ண முடியாது. அவ்வளவுதான். எல்லா மனைவியும் கேட்பாங்க, சாப்பாடு எப்படி இருந்துச்சு மாமான்னு கேட்பாங்க. நல்ல ஜேசிபி மிஷின் மண்ணை வாரி இறக்கிற மாதிரி இறச்சுப்புட்டு, இதுல ஏன் உப்பு பத்தலை, இதுல ஏன் காரம் கூட, இத்தனை குறை சொல்லாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உப்பு இல்லாம காரம் அதிகமா சமைச்சிருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இன்னைக்கு சமையல் எல்லா நாளை விட சூப்பரா இருக்கு தங்கம்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்ப சாப்பிடும்போது நல்லா இல்லாத சமையலையே புருஷன் நல்லா இருக்குன்றானே, அப்ப நல்லா சமைச்சா எப்படி பாராட்டுவான்னு மனைவிங்க நாங்க நினைப்போம். இப்ப கை தட்டுங்க மனைவி எல்லாம். அவ்வளவுதான். திருமண வாழ்க்கையுடைய சூட்சுமத்தை கத்துக்கங்க. பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் அழுவுறா, என் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் புலம்புறா, பொண்டாட்டி அழுவுறான்னு யாரும் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட அழுகிறாளேன்னு சந்தோஷப்படுங்க, வேற எவனையும் பார்த்து சிரிக்கலையேன்னு ரொம்ப சந்தோஷப்படுங்க. புருஷன்கிட்ட தான் அழுவோம், வேற யாரையும் பார்த்து சிரிக்க மாட்டோம். அது தெரியாம வந்து 3 பேரும் உக்காந்துக்கிட்டு இருந்தா வை செல்போனை கீழே பேச்சு விட பேச்சு. பெரிய ஒரு ஜார்ஜ் புஷ் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. பேச்சு கல்யாணம் ஆவல என்ன லவ்வருக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கியா? கல்யாண வாழ்க்கை தான் பிடிக்கல, அப்புறம் என்ன உனக்கெல்லாம் லவ்? கல்யாணம் ஆகலன்னு மனுஷனா? இதுல வந்து லலிதா ஜுவல்லரி மாதிரி எவ்வளவு நகை போட்டிருக்காங்க பாருங்க பெண்கள் நகை போடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை நாகமுத்து பாண்டியன்? உனக்கு என்ன பிரச்சனை? பெண்கள் நாங்க ஏன் நகை வேணும் ஏன் புருஷனை பார்த்து கேட்கிறோம்? கல்யாணம் பண்ணி 5-6 வருஷத்துல இதுங்களுக்கு கை கால்லாம் இழுத்துக்கிட்டு விளங்காம போச்சுன்னா அதை வச்சா வித்தா தானே காப்பாற்றணும். அதுக்கு தான் முன்னாடியே சேர்த்து வைக்கிறோம். இல்ல நீ செஞ்ச பாவத்துக்கு உட்காந்து கேட்டுதான் எல்லாம் தயவு செஞ்சு ஓடிரு. எல்லா புருஷனும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பொண்டாட்டியை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன நம்பி வா, உன்னை வச்சு காப்பாத்துறேன். நீ என்ன நம்பி வா, உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன். எப்படி வச்சு காப்பாத்துவாங்க? காதுல இருக்கிறது, கழுத்துல இருக்கிறது, கையில இருக்கிறது மொத்தத்தையும் வச்சிட வேண்டியது. அப்படிதான் காப்பாத்துவாங்க. இருந்தாலும் கூட எங்க அம்மா வீட்டுல வந்து கேட்பாங்க, என்ன தெரியுமா, உனக்கு கல்யாணம் பண்ணி போகும்போது அப்பா கஷ்டப்பட்டு 25 பவுன் நகை போட்டாரே, எந்த நகையுமே இல்லாம இப்படி தாலி கூட இல்லாம நிக்கிறியேடின்னு கேட்கும்போது அந்த மனைவி என்ன தெரியுமா சொல்லுவா? தாலி கூட இல்லாம நிக்கிறேன்னு சந்தோஷப்படு, நான் மூலியா நிக்கலையேன்னு ரொம்ப சந்தோஷப்படுமா. என் புருஷன் நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் கொடுத்தேன்னு சொல்றவ பொண்டாட்டி தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எவன் கொடுப்பான் உங்களுக்கு? 1/2 கிராம் வாங்கிருங்க பாப்போம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட. அதே மாதிரி நீங்களும் ஒருத்தரையாவது காட்டி இருக்க பார்க்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் பேர் என்ன சார்? ஊதாரி, நாதாரி, தெண்டசோறு, உருப்பிடாது, ஒன்னுத்துக்கும் உதவாது, குட்டி சோறு, இதெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ள உங்களுக்கு இத்தனை பேரு. கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எத்தனை பேரு தெரியுமா? கணவர், புருஷர், குடும்ப தலைவர், கொண்டவர், இத்தனை எங்க இருந்து வந்துச்சு? கையை தட்டுங்க. பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன பாக்குறீங்க? எதை பேசுங்க. இவ்வளவு பேசினார்ல நடுவர், ஆம்பளைக்கு வர்க்கத்துக்கே ஒரு அவமான சின்னமா உட்கார்ந்து இருக்கட்டும்ங்கிறேன். ஏங்க மனைவி இவ்வளவு திட்டுறீங்க இல்லைங்க கல்யாணம் பண்ணி வந்த பொண்டாட்டிய? நான் வீட்டிலேயே யதார்த்தத்தையே பேசுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கட்டின புருஷன் பொண்டாட்டியை பார்த்து, இந்தடி டீ எடுத்துட்டு வா, இந்தடி பைக் சாவி எடுத்துட்டு வா, இந்தடி அந்த செல்போன் எடுத்துட்டு வா, இந்தடி டவல் எடுத்துட்டு வா. எத்தனை தடவை டி சொல்றீங்க?
என்னைக்காவது கட்டின பொண்டாட்டி ஒரு நிமிஷம் புருஷனை பார்த்து இந்தாடா காஃபி, இந்தாடா பைக் சாவி, இந்தாடா துண்டு சொல்லியிருப்போமா? சொல்ல மாட்டா. ஆனா மனசுக்குள்ளார வச்சிருப்பீங்க. இருக்கும், வெளியே சொல்லல. அது வரைக்கும் சந்தோஷம். வெளியே சொன்னாதான் கணக்கு. இல்ல வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், பொண்டாட்டிய திட்டியே தீக்குறீங்களே. ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு சேலைய ஒரு கணவன் பாக்குறதுக்கும் ஒரு மனைவி பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி நல்லது கெட்டதுக்கு போனா பெண்கள் நாங்க ஒரு சேலை எப்படி தெரியுமா பார்ப்போம், வாவ் சாரி சூப்பரா இருக்கே, இதே மாதிரி சேலைய அடுத்த தடவை நான் வாங்கி கட்டுறனா இல்லையான்னு பாருன்னு யோசிக்கிறது பெண்கள். இந்த சேலை கட்டி இருக்கிறவளையே நான் கட்டுறனா இல்லையான்னு பாருன்னு யோசிக்கிறது ஆம்பளைங்க. உங்களோடலாம் நாங்க வாழல. இன்னும் சுருக்கமா சொல்லவா, நீங்க நடிச்ச நாடகத்தை வச்சு எல்லா பெண்களுக்கும் என்ன ஆசை தெரியுமா? சிறகடிக்க ஆசையில வர முத்து மாதிரி புருஷன் கிடைக்க மாட்டானான்னு ஆசை. வந்து வாக்கிறதெல்லாம் பாக்யலட்சுமி கோபி மாதிரியே தான் வருது. வச்சு நாங்க வாழல. இவனுக்கெல்லாம் அப்படிதான் கிடைக்கும். நாங்க வச்சு வாழல. என்ன பால் டாயில் வச்சா கொன்னோம். வந்ததுல இருந்து என்னங்க பேச்சு? ஏங்க நான்லாம் சொல்றேங்க, நான்லாம் கல்யாணம் பண்ணி போகும்போது அந்த வீட்டில் இழுத்தரைக்கு அம்மி இருக்கக்கூடாது, மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். சத்தியமா நினைச்சேன். 6 மாசத்துல அம்மியை தான் கட் பண்ணேன், மம்மி எதுவுமே பண்ணலையே. எனக்கெல்லாம் என் மாமியார் மாமனாரை விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே வச்சிருக்கிற அம்மிக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு, அதனால சிரிக்கிறாங்க. எங்க ஊர்ல எங்க கிராமத்துல ஒரு கிழவி, அந்த கிழவன் தலையில அம்மிக்கல்ல தூக்கி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா. அந்த பாட்டி கிட்ட போய் கேட்டான், தாத்தாவை ஏன் தலையில கல்லை தூக்கி போட்டு அம்மிக்கல்ல தூக்கி போட்டு அரைச்சா அப்படின்னா, கொன்ன அப்படின்னு. எத்தனை தடவை அந்த அம்மிக்கல்ல இந்த கிழவனுக்கு நான் சட்னி அரைச்சிருப்பேன், அவன் சட்னி ஆகிட்டு தான் இதை தூக்கி போட்டேன். கரெக்ட். இதான் பொண்ணு. அப்ப எந்த அளவு கொடுமைப்படுத்தி இருப்பாரு. அதெல்லாம் சும்மா கதையில தான் வரும். உண்மையில அப்படிலாம் நடந்ததா வரலாறே இல்லை, நடக்கவும் நடக்காது. அப்படிலாம் கொல்லணும்னா ஒரு நாளைக்கு 10 ஆம்பளைய கொல்லணும் ஊருக்குள்ள. இப்படி இப்படி நல்ல சந்தோஷமா கை தட்டுங்க. ஏன் பயப்படணும்? நான்லாம் இப்ப பயந்துகிட்டா இருக்கேன். நெவர். புருஷன் எதுலயே இருந்தாலும் நல்லா பேசுவேன். நீங்க பயப்படவே மாட்டீங்க, உங்க பேச்சிலேயே தெரியுது. எஸ், தேங்க் யூ சார். இவ்வளவு நேரம் பேசுறேன்ல, நடுவருடைய பெருமை என்னன்னு ஒரு 4 வரியாவது நான் சொல்லணும்ல. இந்த நடுவர் யாரு தெரியுமா? நானே அதை தேடிட்டு தான் இருக்கிறேன். ஒரு 4 வரியாவது இப்ப சொல்றேன் சார். நீங்க யாருன்றதை இந்த நிமிஷம் சொல்றேன். இந்த நடுவருக்கு 4 பெண்களோட தொடர்பு இருக்கு, இது சத்தியம். ஏன் அப்புறம் 2 இல்ல அதுல ஏன் 2 மறைச்சீங்கன்னு கேக்குறேன். அப்பா சார் எனக்கு தெரிஞ்சு 4 தான் சார். அப்ப நீங்க அப்பயே கேட்ட மாதிரி நீங்க காந்தி பார்க்கலங்கிறதுக்காக காந்தியா இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அவருக்கு தெரிஞ்ச 6 இருக்கு போல. எனக்கு தெரிஞ்ச 4 மட்டும் சொல்லிடுறேன். நடுவருக்கு 4 பெண்களோட தொடர்பு இருக்குன்னு சொன்னேன்ல. முதல் பெண் உன்னை பெற்றவள், 2வது பெண் உன்னோடு பிறந்தவள், 3வது பெண் உனக்காக பிறந்தவள், 4வது பெண் உன்னால் பிறந்தவள். இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆண்களுக்கும் குறைஞ்சபட்சம் இந்த 4 பெண்களோடையாவது தொடர்பு இருக்கும். பெண்ணுன்ற ஒருத்தி உலகத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா ஆம்பளைங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஆணுக்கும் சந்தோஷம் பெண்ணுக்கும் சந்தோஷம்னு பேசுனீங்கல்ல. ஒரு பெண்ணுக்கு முழுமையான சந்தோஷம் எது தெரியுமா? அந்த பொண்ணு இந்த உலகத்துல குழந்தையா பிறக்கிறப்ப 25% தான் முழுமையடைகிறாளாம். அதே அந்த பொண்ணு பூப்படையும் போது 50% முழுமையடைகிறா. அந்த பொண்ணுக்கு திருமணம்னு ஒண்ணு நடக்கும்போது 75% முழுமையடைகிறா. ஒரு பெண் என்னைக்கு தாய்மைன்ற அந்தஸ்துக்கு தள்ளப்படுறாளோ அன்னைக்கு தான் 100% முழுமையடைகிறான்னு சொன்னா, தாயினுடைய வரலாறு இந்த உலகத்துல அவ்வளவு முக்கியமானது. ஒரு விஷயம் சொல்லவா, நம்ம ஹிலாரி கிளின்டனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவில் வெளியுறவுத்துறை செயலாளராக அவங்க இருந்தப்போ இந்தியாவில் ஒரு பயணமாக வந்தாங்க. ஒரு 10 நாள் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தாங்க. திருப்பி அவங்க ஃப்ளைட்டில் ஏறும்போது பத்திரிகை நிபுணர்கள்லாம் போய் பேட்டி எடுத்தாங்க. நீங்கள் இந்தியாவுக்கு முதல் முறையாக வந்துட்டு போகிறீங்க, இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. 2 வரியில் அந்த அம்மா முடிச்சாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் நாட்டிலையும் குடும்பங்கள் நிறைய இருக்கு, கோயில்கள் நிறைய இருக்கு, எல்லாமே தனித்தனியா இருக்கு, குடும்பமே கோயிலாக இருக்கிற ஒரே நாடு இந்தியான்ற ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. யோசிச்சு பாருங்க. குடும்பம் இல்லைன்னா ஒரு மனுஷனை என்ன சார் சொல்லுவாங்க? அனாதைன்னு சொல்லுவாங்க சார்.
நான் சந்தோஷமா இருக்கேன், கிறுக்கு மாதிரியே திரியணும் கடைசி வரைக்கும். அனாதையா இவரு? ஏங்க நான் என்ன கேட்கிறேன், கல்யாணம் பண்றதுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு 18 வயசு 20 வயசு 25 வயசு ஆன உடனே இந்த தேராத முகரக்கட்டையெல்லாம் பாஸ்போர்ட் சைஸ்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஓ வீட்டுல பொண்ணு இருக்கா, ஓ வீட்டுல பொண்ணு இருக்கா, ஓ வீட்டுல பொண்ணு இருக்கா, எதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க? சும்மா வீட்டுல கிடக்க வேண்டியதானே? என்ன பேச்சு பட பேச்சு வந்ததுல இருந்து நானும் அவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கேன் சார். அவங்க 2 பேர்த்தி திட்ட சொல்லி சொல்றான், அப்ப தப்பு தானே? ஏன் அணியில 3 பேர் இருந்தாங்க, அவன் என்ன மட்டும் தான் திட்டிட்டு போனான், இப்ப நான் அவனை மட்டும் தான் திட்டுவேன். வந்ததுல இருந்து நான் ஒரு விஷயம் கேக்குறேங்க, குடும்பம்னா என்னன்னு முதல்ல தெரியுமா? இதனால நீங்க சொல்ல வந்தது என்ன? முடிக்கணும் தானே, இந்த எப்படி முடிக்கிறேன் பாருங்க. ஒரு விஷயம் சொல்லவா, மனைவியை பத்தி எல்லாருமே தப்பா பேசுறோம், மனைவியை பத்தி எல்லா நேரமும் திட்டுறோம். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவகிட்ட தான் போய் சோறு வேணும்னு வாங்கி சாப்பிடுறோம். பொண்டாட்டின்ற ஒருத்தி உசுரோட இருக்கிற வரைக்கும் எல்லா கணவனும் என்ன சாப்பிடலான்னு யோசிப்பீங்க. ஏன் தெரியுமா? மனைவி உசுரோட இருக்கிற வரைக்கும் என்ன சாப்பிடலான்னு யோசிப்பீங்க. ஏன்னா சண்டை போட்டா கூட வாய்க்கு ருசியா வக்கனையா சமைச்சு வச்சுட்டு வந்து பொண்டாட்டி நாங்க படுத்துக்குவோம். பொண்டாட்டி உசுரோட இருக்கிற வரைக்கும் என்ன சாப்பிடலான்னு யோசிக்கிற புருஷன் பொண்டாட்டி செத்து போயிட்டா எங்க சாப்பிடலான்னு யோசிக்கணும். அவ்வளவுதான் வாழ்க்கை. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கூட இருக்கும்போது சந்தோஷமா இருந்தோம்னு சொல்றீங்கல்ல, எந்த பிள்ளையாவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கூட இருந்தபோது எந்த பிள்ளையாவது அம்மாவை பார்த்து ஒரு வேளையாவது நீ சாப்பிட்டியாமான்னு கேட்டிருக்கமா? உண்மைனா கை தட்டுங்க. எந்த பிள்ளையும் கேட்டதில்லை. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டிய உருகுறான், என் தங்கமே, என் செல்லமே, என் லட்டுவே, என் மயிலே. இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சதுக்கு அப்புறம் கை தட்டுங்க. நீங்க 1000 கோடி ரூபாய் போட்டு மாட மாளிகை கட்டி குடும்பமா உட்கார்ந்து அதுல சந்தோஷமா சிரிச்சாலுமே கூட நடு வீட்டுல ஒரு ஊஞ்சல்ல ஒரு குழந்தை அழுகிறதுல தான் அந்த குடும்பத்துல மகிழ்ச்சியே இருக்கு. உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் மழலை செல்வங்க, குழந்தை வேணுங்க. வள்ளுவன் அழகா சொன்னா, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன்மக்கள் மழலை சொல் கேளாதோர்னு சொன்னா. தாம் பிள்ளையுடைய வார்த்தை அவ்வளோ அழகா இருக்குன்னு பாராட்ட தெரியணும். அதுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். உன்னையெல்லாம் பிடிக்கலன்னு உங்க அம்மா கழுத்தை நினைச்சு கொண்டிருக்கணும். இப்ப வந்து குடும்பம் நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல, பேசுவியா நீ? இனிமேல் எங்கேயும் பேசக்கூடாது, எங்கேயும் பேசக்கூடாது. பொண்டாட்டிங்க நாங்க சொல்றனே, நல்ல வசதியான மனைவியா இருந்தாலும் சரி, வசதி இல்லாத மனைவியா இருந்தாலும் சரி, புருஷன் உசுரோட இருக்கிற வரைக்கும் அவனை நல்லா பாத்துக்கிறாளோ, அடிக்கிறாளோ, திட்டுறாளோ, மிதிக்கிறாளோ, உதைக்கிறாளோ, அதெல்லாம் தாண்டி புருஷன் ஒருத்தன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி காலத்துல மனைவி மாவு வித்தாவது பிழைப்பாலே தவிர மானத்தை வித்து எந்த ஒரு பெண்ணும் பிழைக்க மாட்டா தமிழ்நாட்டுல. அதையும் எழுதி வச்சுக்கோங்க. வெளிநாட்டு பெண்களுக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு ஜென்மத்துல 7 கணவன் இருந்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறது வெளிநாட்டு பெண்கள். கட்டின 7 ஜென்மத்துக்கும் ஒரே புருஷனே போதும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள்ன்ற ஒரே காரணத்தினால இப்படி பெண்கள் நினைக்கிற வரைக்கும் சத்தியமா ஒரு திருமண வாழ்க்கைன்றது என்னைக்குமே சோட போகாது, வீண் போகாதுன்றதை மட்டும் சொல்லிட்டு நிறைவாக, தங்க தட்டு கொடுத்தா வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, பண கட்டு கொடுத்தா வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, தட்டு நிறைய லட்டு கொடுத்தாலும் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது. கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் மகிழ்ச்சி இருக்கும்ன்றதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு, எந்த நிலையிலையும் புருஷன் தப்பு பண்ணா பொண்டாட்டிங்க தூக்கி போட்டு மிதிங்க, தப்பு இல்லை. பொண்டாட்டிங்க தப்பு பண்ணா புருஷங்க கேள்வி கேளுங்க, அதுலயும் தப்பு இல்லைன்றதை மட்டும் சொல்லிட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்ட மகிழன். நன்றி, வணக்கம். அவங்க பேசுனோன்னா இப்போ நம்ம ரசிகர்கள் விட உங்கள் ரசிகர்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்களாட்டு இருக்குது. எல்லாம் எந்திரிச்சு பேசின உடனே போகிறாங்க. இனி இதுவே போது, இது எதுக்கிட்ட நம்ம போய் வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டுக்குவோன்னு எல்லாம் புறப்பட்டாங்களாட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நல்லா அவங்க எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு ஒரு வீரியமாக, ஒரு நியாயமாக, உங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. பாட்டுக்கள் யார் நல்லா பேசினாலும் நல்ல படம் இருந்தாலும் ஓடணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நல்ல பாட்டு வந்தால் கேட்குறோம், நல்ல விஷயத்த சொன்னால் கேட்குறோம், நல்ல விஷயங்கள் தான் இதெல்லாம். மனைவினா எப்படி இருக்கணும்ட்டு
என் மனைவி கூட 4 நாளைக்கு முன்னால் சொன்னா, என்ன சொன்னான்னு கேளுங்க, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த ஜென்மமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா. ஏன்னா இந்த ஜென்மத்திலேயே நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன், அதனால் அடுத்த ஜென்மமே எனக்கு வேண்டான்னு சொன்னான். நான் சொன்னேன், இதுக்கு இந்த ஜென்மமே வேண்டான்னு போன ஜென்மத்திலேயே சொல்லியிருந்தா நானாவது சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல. அது என்ன அடுத்த ஜென்மம் எனக்கு வேண்டாங்கிறது? அப்போ இந்த ஜென்மத்தில் என்ன உயிர் எடுத்தாச்சல்ல, அப்புறம் எதுக்கு அது? அது அப்படியெல்லாம் கணக்கில்லை. இப்போ எம்என் நம்பியார் 1,00,000 பேத்துக்கு மேலே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காரு. 1,00,000 பேத்துக்காவது மாலை போட்டிருக்காரு எம்என் நம்பியார். எம்ஆர் ராதா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர். ஆனால் எம்ஆர் ராதா சொல்கிற விஷயங்கள் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக கரெக்டாக இருக்குது. நம்பியாருங்கிறது செத்த உடனே நம்ம மறந்துட்டோம். எதுக்காக சொல்ல வர்றேன்னா கருத்து தான். எம்ஜிஆரை சுட்டார், எம்ஆர் ராதா கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க. எம்ஜிஆரை சுட்டையான்னு கேட்குறாங்க. சுட்டங்க அப்படின்னா எதில் சுட்ட அப்படின்னு, துப்பாக்கியில் சுட்டேன். ஜட்ஜு துப்பாக்கி எடுத்து காட்டுறாரு, இந்த துப்பாக்கி அப்படின்னா ஆமாங்க அப்படின்னா. இந்த துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கினியா அப்படின்னா வாங்கலிங்க அப்படின்னா. ஏன் வாங்கலை அப்படின்னா, எம்ஜிஆரை சுட்டா அவரும் சாகலை, எனக்கு நானே துப்பாக்கி வச்சுட்டு சுட்டேன், நானும் சாகலை, அந்த துப்பாக்கி எதுக்கு லைசன்ஸுன்னு. அவரை சுட்டு அவரும் சாகலை, எனக்கு நானே வச்சு சுட்டுக்கிட்டேன், நானும் சாகலைன்னா அது ஒரு துப்பாக்கியா? அதுக்கு எது லைசன்ஸு? நிற்கிற இடம் எந்த இடம்? கோர்ட்டு, ஜட்ஜுக்கு முன்னால். அந்த இடத்துல கூட தான் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை விரும்புகிறது, சொல்லணும்னு நினைச்சதை சொல்கிறது, அது ஒரு கணக்கு. 2வது, எம்ஆர் ராதா நாடகம் நடத்திட்டு இருக்காரு கோயம்புத்தூரில் சண்முகா தேட்டரில். அவங்க அம்மா செத்து போச்சுன்னு தகவல் வருது. இது 7:30 மணி 8 மணிக்கு நாடகத்தில் தகவல் வருது. இப்போது அவங்க அம்மா இறந்துருச்சுன்னா காலையில் போய் தான் அம்பாசிடர் கார் எடுத்தாலும் போய் அம்மா டெட் பாடியை பார்க்க முடியும். மெட்ராஸில் போய், சென்னையில் போய் நாடகம் நடத்தினாலும் அந்த 10 மணிக்கு ட்ரெயின், 9 மணிக்கு நாடகம் முடிஞ்சிடும். அந்த ட்ரெயினில் போனாலும் காலையில் தான் டெட் பாடியை பார்க்க முடியுங்கிறத முடிவு பண்ணிட்டாரு. எம்ஆர் ராதாவோட அம்மா செத்து போச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டு எம்ஆர் ராதா வர்றாரு. எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. 2 நிமிஷம் அமைதி, எல்லாத்தையும் உட்கார சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிக்க, அம்மா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன், நீ செத்துட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே நாடகத்தை நிறுத்த முடியல, ஏன்னா காசு கொடுத்து எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதனால் நாடகத்தை நான் நிறுத்திடுறேன். எப்படி இருந்தாலும் காலையில் தான் உன் டெட் பாடியை பார்க்க முடியும். ட்ரெயினில் வந்தாலும் 9 மணிக்கு நாடகம் முடிஞ்சிடும், 9:15 ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவேன், 10 மணிக்கு தான் ட்ரெயின். கார்லேயே அம்பாசிடர் கார் தான், அதுலேயே வந்தாலும் காலையில் தான் பார்க்க முடியும். அதனால் நான் காசு கொடுத்து எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டாங்க, பாதியில் நிறுத்த வேண்டாம், நாடகத்தை நடத்திடுறேன், என்னை தப்பாக நினச்சிக்காதம்மா. என்னடா நம்ம செத்துட்டோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட இவன் நாடகத்தை நடத்துகிறானே அப்படின்னு. இல்லைம்மா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நீ உயிரோடு இருக்கும்போது உன்னை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், எல்லாம் சிறப்பாக எப்படியெல்லாம் பார்க்கணுமா எல்லாமே பார்த்துட்டேன். செத்ததுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கல, நாடகத்தை நடத்துகிறா அப்படிங்கிறதெல்லாம் பேசுவேண்ணா. நீ உண்மையிலேயே எனக்கு நல்ல தாயாக இருந்த. ஒரே ஒரு விஷயந்தான், நீ செத்து போனதுக்காக நான் வருத்தப்படலை, எல்லாத்துக்கும் சாவு வர்றது தான். நீ செத்து போகிறதுக்கு நான் ஏன் வருத்தப்படுறேன்னா, என்னைக்கோ சாக வேண்டிய மாப்போசி எல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிற, நீ சேர்த்து போயிட்டு அழுகிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, போன 10 நாளைக்கு முன்னால் தான் மாப்போசி வஞ்ஞானம் சொல்கிறார், கதர் சர்ட் போட்டு வந்தால் இந்தியாக்காரன், அவர் கதர் சர்ட்டு தான் போடுவார். அப்படி சொன்ன ஒரு காரணத்துக்காக அவங்க அம்மா செத்தது, அவங்க அம்மா நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாலும் என்ன எதுக்காக சொல்கிறாருன்னா, தான் சொல்ல வேண்டிய இடம் அம்மா மறைவுக்கு பின்னால் கூட அந்த இடத்துல சொல்கிறார். அப்போது யாருமே தெளிவாக இருந்துக்கிட்டான். கல்யாணம் ஆகும்போது இவனுக்கு தெரிஞ்சு ஒன்று போயிடுறதில்ல, அவனுக்கு மனைவிங்கிற ஒருத்திக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்துடுறதில்ல, எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. எல்லாம் இருந்தாலும்
கல்யாணம் எவ்வளோ லேட் ஆகி எந்த வயசில் ஆகுது, எத்தனை வயசு வித்தியாசம். ஆனால் கொடுக்கல் வாங்கல்னு ஒன்று இருக்கு இல்லையா, புரிஞ்சுக்கிறது. அது புரிஞ்சுக்கிறது எத்தனை நாளில் புரிஞ்சுக்குவாங்க. முதல்ல என் வீட்டில் கல்யாணமாகி 6 மாதம் கழித்து உப்புமா செஞ்சாங்க. உப்புமானா நான் ஊருக்கே போயிடுவேன். அப்போ ஒய்ஃபை கேட்டேன், உப்புமானா நான் ஊருக்கே போயிடுவேன்னு தெரியுமில்ல, எதுக்கு உப்புமா செஞ்சேன் அப்படின்னு. அவன் முழிச்சான். வேறு என்ன பண்ணேன்னு கேட்டேன். பொங்கல் அப்படின்னா அது பெருமா கோயிலில் சும்மா கொடுக்குறான். இதுக்கு இவ்வளோ பொண்ணு பார்க்குறக்க எங்கள் அக்கா தங்கச்சிகளை எல்லாம் கூட்டிகிட்டு போய் பொண்ணு பார்த்து மண்டபம் புக் பண்ணி பத்திரிக்கை அடித்து 10,000 பேர்த்த கூப்பிட்டு கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்படியும் சிலருடைய வாழ்க்கை அமையுது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சதெல்லாம் என் வீட்டில் நான் எழுதி வச்சுருப்பேன். அம்மா என்றால் அன்புமலை, அம்மா என்றால் அன்புமலை, அவர்களை ஆண்டவன் என்றால் என்ன பிழை. இது என் வீட்டில் நம்ம எழுதி வச்சிருக்கிற இது. எங்கள் அம்மா ஒரு நாள் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் கோயிலுக்கு போகிற வேலையில் எனக்கு அந்த கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிறவன். எங்கள் அம்மா ஆசைப்பட்றாங்களேன்னு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். திருவண்ணாமலை கோயிலுக்கு உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி கோயம்புத்தூரில் இருந்தால் கூட்டிகிட்டு போகல, இப்போ சென்னையில் இருக்கிற என்னை கூட்டிகிட்டு போனேன். நான் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனேன் கோயிலுக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டேன். வைத்திய காத்திருந்தால் அம்மன் கோயில் கிடக்கால ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க போலீஸ்காரெல்லாம் பாதுகாப்பாக எங்கள் அம்மா இப்போ கூட்டிகிட்டு போனாங்க. சாமி கும்பிட்டாங்க, திரும்பி வந்தாங்க. வந்த உடனே என் காரில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து விட்டதுக்கப்புறம் டைரி எடுத்து ஒரு வாசகம் எழுதுகிறேன். நான் எங்கள் அம்மாவுக்காக கோயிலுக்கு போனேன், எங்கள் அம்மா எனக்காக சாமி கும்பிட்டாங்க. நான் கோயிலுக்கு போனது எங்கள் அம்மாவுக்காக, எங்கள் அம்மா சாமி கும்பிட்டது எனக்காக. அப்போ என்ன அதனுடைய இது என்ன? என் பையன் நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், என் பேரன் நல்லா இருக்கணும், என் பேத்தி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் எனக்கு பிடிக்காத இடமா இருந்தாலும் அவங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு கணவனும் மனைவியும் அப்படி இருந்தால் அது நல்லா இருக்குங்கிறது என்னுடைய. ஏன்னா கணவன் கல்யாணத்துக்கு அப்புறம்னு இப்படி வந்துட்டாங்க, கல்யாணத்துக்கு முன்னாலேன்னு இப்படி வந்துட்டாங்க. 2 பேரும் பேசிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து எப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. மனைவிங்கிற வந்து ஒரு கணவனுக்கும் மகனுக்கும் ஒரு பாலமாக இருக்கணும். புருஷனுக்கும் பையனுக்கு உங்ககிட்ட தான் சொல்கிறேன், பாலமாக இருக்கணும். ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் மெட்ராஸில் இருக்கும்போது அவங்க வீடு ஒரே பையன், அவனை படிக்க வச்சார், சைக்கிள் ரிக்ஷா இழுக்கிறான், நைட் ஆச்சுன்னா தண்ணி அடிப்பான். ஒரு நாள் இவன் படிப்பெல்லாம் முடிஞ்சு வேலை அலைஞ்சிட்ருக்கிறான். அப்பா பார்த்துட்டான் அப்பா தண்ணி அடிக்கிறது. உடனே அம்மா கிட்ட போய் என்னம்மா அப்பா தண்ணி அடிக்கிறார், அவன் முதல் பார்த்துருக்குறான். உடனே அந்த அம்மா வந்து இல்லைடா அப்பா மூட்டை தூக்குறாரு, சைக்கிள் ரிக்ஷா இழுக்கிறாரு, உடம்பு வலி தாங்க முடியாமல் குடிக்கிறாரு, கொஞ்சம் குடிக்கிறதுனால என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு, உன்னையும் நல்லா படிக்க வச்சிட்டாரு, அதனால் அப்பா வந்து இந்த மாதிரி எந்த இது இல்லை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு. அதே பையன் என்னம்மா அப்பா குடிக்கிறான்னு கேட்கும்போது பையன் அவங்க பொண்டாட்டி அந்த ஆளுக்கு 40 வருஷமாக நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், அந்த நாய் எங்கே கேட்குது அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் விளங்குமா? ஒரு அப்பன் குடிக்கிறான்னு சொன்னோன்னா உங்கள் அப்பா கஷ்டப்படுறாரா, உடம்பு வலிக்குது, யாராவது நம்மளையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாரு, யாருக்காவது தொந்தரவு பண்ணுறாரு, தகராறு பண்ணாரு, நம்ம வீட்டில் குடிக்கிறாரு, நான் செஞ்சு கொடுக்கறத சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி வளர்த்தா அது ஒரு அப்பா மேலே ஒரு மரியாதை வரும். அந்த நாய்க்கு நான் 40 வருஷமாக சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் அதனுடைய விஸ்வரூபம் வேறையாக இருக்குது. இந்த மாதிரி என்னுடைய மனைவி காலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையினா குடல் ஃப்ரை, குடல் மட்டன் குழம்பு, இது எனக்கு. என் பசங்களுக்கு வந்து சில்லி சிக்கனு எல்லாம் என்னென்ன சிக்கனில் என்னென்ன இருக்கா, பிரியாணி எல்லாம் செய்வான். மட்டன் எனக்கு எல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்காரி மருமகளுக்கு 2 பேர், 4 பேர் வெஜிடேரியன், 4 பேர் வெஜிடேரியன். எல்லாத்துக்கும் செய்வான். என்ன வரமிளகாய், என்ன சட்னி, தேங்காய் சட்னி, இது என்ன தேங்காய் சட்னி, என்ன 2 தேங்காய் சட்னி. வரமிளகாய் சட்னினா உங்களுக்கு பிடிக்கும், பச்சை மிளகாய் சட்னினா அவனுக்கு பிடிக்கும். அதனால தான் இப்படி பார்த்து செய்கிறவா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவான். அப்போ 3 பசங்களையும் கூப்பிட்டு பீச்சுக்கு போகும்போதே எல்லாம் 7 வயசு, 5 வயசு, 3 வயசு.
டிஃபன் கேரியர் மாதிரி கூட்டிகிட்டு போனால் ஒய்ஃபு காரில் ஏறி அம்பாசிடர் கார் தான் ஓடி வந்து ஜம்ப் பண்ணி உட்காருவான் முன்னால் சீட்டில் பசங்களை விடவே மாட்டான். எல்லாம் பின்னால் சீட்டில் போட்டு அமுக்கிடுவா, கதவை சாத்திடுவா. கண்ணாடி அவன் மட்டும் இறக்கி மவுண்ட் ரோட்டில் போகும்போது அப்படியே வேடிக்கை பார்ப்பா. எல்லா சினிமா போஸ்டரும் அங்கே தான் ஒட்டியிருப்பான், பேனர் அங்கே தான் வச்சுருப்பான். அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துருப்பான். பீச்சுக்கு போனவுன்னா பஜ்ஜி வாங்கினா 5 பஜ்ஜி கொடுப்பான் ஒரு பிளேட்டுக்கு. முதல்ல அந்த 5 பஜ்ஜி எடுத்து அவள் தான் சாப்பிடுவா, பசங்களுக்கு தரமாட்டான். தூரி ஆடுனா, ராட்டின தூரி ஆடினா அவள் தான் தனியாக உட்காந்துக்குவான், பசங்களை நான் தான் பார்க்கணும். பீச்சுக்கு போய் ஒன்று கூத்துனா, 2 பாத்ரூம் போனால் நான் தான் கழுவணும், நான் தான் எல்லாம் பண்ணணும். மேனா தேட்டருன்னு வந்தால் ஐஸ்கிரீம் இவன் முதல்ல ஒரு நல்ல பெரிய கப்பில் வாங்கி உட்காந்து அவள் சாப்பிட ஆரம்பித்தவன் பசங்களுக்கு தரமாட்டான். மீதி பசங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தா அது அங்கே ஒலிக்கி இங்கே ஒலிக்கி கால் மேலாகி முகம்பூராகி இப்படியெல்லாம் இருக்கும். இப்படியெல்லாம் பண்ணுறல நல்லா தானே பண்ணுறா அப்பா அம்மாவில். எங்கள் அப்பா அவங்க அப்பா அம்மாவை விட எங்கள் அப்பா அம்மாவை எங்கள் அக்கா தங்கச்சிகளை நல்லா பார்த்துக்கிற ஒருத்தி ஏன் இப்படி பண்ணுறா, இவளுக்கு என்ன வந்தது, ஏன் பசங்க விஷயத்தில் இப்படி நடக்கிறா அப்படின்ட்டு அன்னைக்கு வந்தது திட்டலை. மூதேவின்னு திட்டி இருக்கிறா, எனக்கு இருக்கிற இதுக்கு இல்லை முண்டான்னு திட்டிருக்கேன், எதை வேணாலும் திட்டிருக்கலாம். நான் அப்படியே யோசித்தேன், எல்லாமே நல்லா பண்ணுறா, ஏன் இதை இப்படி பண்ணுறான்னு. வீட்டுக்கு வந்து மறுநாள் அந்த வாரத்தில் மட்டும் மறுபடியும் 3 நாள் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனேன். என்னதான் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி செய்கிறா. அதுக்கப்புறம்தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அவளும் ஒரு குழந்தையாயிடுறா. வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அவளும் ஒரு குழந்தையாயிடுறா. இப்போ 3 குழந்தையோட நமக்கு 4 குழந்தைன்னு என்னைக்கு நான் நினைக்கிறோம் அன்னையிலிருந்து குடும்பம் சந்தோஷமாக இருக்கு. இதில் நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம இது பண்ணிக்கிறதா. எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, 97 வயசு. அவங்க மறையும் போது அது கொரோனா ஹாஸ்பிட்டல். அம்மாவுக்கு கொரோனா இல்லை, இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து கொரோனா ஆஸ்பத்திரியில் செக் பண்ணுறதுனால என்னையும் ஒய்ஃபையும் வர வேண்டான்ட்டாங்க பசங்க. அவங்க பார்த்துருக்காங்க. எங்கள் அம்மா எப்போ மருமகளோடவே ஒரு 45 வருஷமாக அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறவங்க கேட்குறாங்க. அவங்க திடீர்னு என் ஒய்ஃப் பேரை சொல்லி ராஜேஸ்வரின்னு அவங்க இது பண்ணுறாங்க. உடனே டாக்டர் கேட்குறாரு, ராஜேஸ்வரின்னு யார் இங்கே இல்லையே, உங்கள் பாட்டி அந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னு சின்ன பையன்கிட்ட கேட்குறாங்க. ராஜேஸ்வரிங்கிறது யாருன்னு நீங்கள் அவங்கக்கிட்டேயே கேளுங்க அப்படின்னு. இப்போ டாக்டர் போய் எங்கள் அம்மா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, திடீர்னு ராஜேஸ்வரிங்க எங்கே இருக்கிற, சமையல் பண்ணிட்டியா, ராஜேஸ்வரிங்கிறீங்களே, ராஜேஸ்வரிங்கிறது யாருன்னு டாக்டர் கேட்குறாரு. எங்கள் அம்மா பதில் சொல்கிறாங்க, அது எங்கள் வீட்டு சாமி. எவ்வளவா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தா, எவ்வளவா அவங்களுக்குள்ளார ஒரு ஒத்துமை இருந்திருந்தா. 5ஆம் நம்பர் பஸ் வந்தால் அவங்க ஊருக்கு போகலாம், நிற்கிறாங்க. 5ஆம் நம்பர் பஸ்ஸு வந்துருச்சு, 5ஆம் நம்பர் பஸ்ஸு வந்துருச்சுங்க அப்படின்னா, அட மறுபடியும் 5ஆம் நம்பர் பஸ்ஸு வராமையா போயிடும் அப்படின்ட்டு இன்னொரு 10 நிமிஷம் கழித்து அந்த பஸ் வர்ற வரைக்கும் இங்கே அப்படியும் மருமகளும் மாமியாரும் இருந்துட்டான்னு நல்லதுங்கிறதா சொல்கிறோம். எங்கள் அம்மா அப்படி ஒரு மருமகளை பார்த்து எங்கள் குலதெய்வம், எங்கள் வீட்டு சாமி அப்படின்னு ஒரு மாமியார். இப்போல்லாம் யாருங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி சொல்லணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாடுங்க. எங்கள் அம்மாங்கிறது ஒரு நிலவுங்கிறது உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற ஒரு இது. மனைவிங்கிறது வந்து கலங்கரை விளக்கம். நிலவு வந்து உலகத்துக்கே வெளிச்சம் கிடைக்கும். ஆனால் கடலை தத்தளிக்கிறவனை கரை சேர்க்கணும்னா கலங்கரை விளக்கம் தான் கரை சேர்க்கு. அதுதான் மனைவி. அம்மாங்கிறது ஒரு ஆலமரம், நிழல் கொடுக்கும், ஆனால் அதில் ஒரு கனி இருக்காது. சின்ன செடிதான் நெல், அதுதான் உயிர் கொடுக்கும். அம்மாவையும் மனைவியும் எவன் ஒரு மதிக்கிறானோ அவன் நல்லா இருப்பான், அவனுக்கு தான் வாழ்க்கை சிறப்பாக அமையும், அவனால் தான் வாழ முடியும். எவ்வளவு கஷ்டங்கள்லையும் எல்லாரும் வாழ்கிறோம். ஆனால் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற புரிஞ்சுக்கிறது. நான் எப்படி பீச்சு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு 3 குழந்தைகள 4 குழந்தைன்னு புரிஞ்சுக்கிறோமோ, அந்த மாதிரி புரிதல் இருந்தால் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். என் வாழ்க்கை மாதிரியே, என் படம் மாதிரியே எல்லாரும் நல்லா இருக்கணும்.
வந்தவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு என்னுடைய தீர்ப்பு நிறையா சொல்லணும். இருந்தாலும் இதுவே எனக்கு தெரிஞ்ச திருப்தியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.